Papu, Gavnida, Bridge Course Mathematics Sheet 8. Okay va? So previous topics revision வச்சு start பண்ணுவோம். Okay va ma? பாருங்க match ordinal numbers. So previous sheetல நம்ம இத பார்த்திருப்போம். Ordinal numbers அப்படினா என்னன்றதை நம்ம recall பண்ணலாமாடா கண்ணு? What is ordinal numbers? The numbers that are used to denote the position of a object or whatever. Okay va? So position denote பண்ற ஒரு நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் தங்கம் ordinal numbers. So இதுக்காக நம்ம பெருசா நிறைய நம்பர்ஸ் புதுசா ஃபார்மட்ல படிக்கிறோமானா இல்ல. ஒண்ணே ஒண்ணுதான் நம்ம யூசுவலா படிக்கக்கூடிய அந்த 1 2 3 4 நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ற விதமும் இதுவும் மாறும். கரெக்டா? சோ 1 அப்படின்னா அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ஒரு சஃபிக்ஸ் மாறிங்க st. கரெக்டா? சோ இத ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி படிப்போம். சோ 2 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? nd அப்படின்னு ஆட் பண்ணிட்டு செகண்ட் அப்படின்னு படிப்போம். கரெக்டா தங்கம்? சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே எப்படிதான் வரும்? th ஆட் ஆகி வரும். கரெக்டா தங்கம்? ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், நைன்த், 10th அப்படி வரும். சோ again ரிப்பீட் ஆவறதுதான். ஓகேவா செல்லம்? சோ அதனால ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இதை தவிர ரிமைனிங் நம்பர்ஸ் எதுவுமே வந்து நமக்கு ரொம்ப புதுசா படிக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. சோ இது ஈஸி தான். அண்ட் ஆல்சோ இது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நிறைய இடத்துல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல போனாங்க. கரெக்டா? சோ அதனால இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ்வலா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் தான். சரியா கண்ணு? சோ இப்ப இங்க பாருங்க வேர்ட் ஃபார்ம் அப்படின்றது நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வேர்ட் ஃபார்ம் ஸ்பெல் பண்ணி எழுதுறது. அண்ட் ஆர்டினல் நம்பர்ஸ் நம்பர் ஃபார்மேட்லயும் இங்க கொடுத்திருக்கோம். we have to match it. மேட்ச் பண்ணலாமா தங்க? ஆல்ரெடி படிச்சது தானே. சோ ஈஸி தானே நமக்கு. சோ பண்ணலாமாடா கண்ணா? பாருங்க ஃபிஃப்த் அப்படின்றது ஆல்ரெடி இட் இஸ் மேட்ச்டு. சோ அடுத்தது என்னது? நைன்த் ஸ்பெல்லிங்லாம் பாத்துக்கோங்க கண்ணு. மேக்ஸ் தானே, ஸ்பெல்லிங் வேண்டாம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எதை படிச்சாலும் நம்ம பெர்ஃபெக்ட்டா படிச்சிருவோம். சரியாடா கண்ணு? சோ நைன்த் அப்படின்னா எங்க மேட்ச் ஆகணும்? 9. அதுலயே நமக்கு க்ளூ வேர்ட் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. சோ எங்க 9 இங்க இருக்கா? அண்ட் th இருக்கா டினோட் பண்றதுக்கு? சோ 9th பிளேஸ். ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட். சோ ரொம்ப ஈஸி. இதுக்கெல்லாம் நம்ம நிறைய க்ளூ வேர்ட் வச்சு படிக்கணும்ல இல்ல, அதுலயே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட். அடுத்தது எங்க? ஃபோர்த். சோ நேம்லயே நமக்கு என்ன இருக்கு? 4 இருக்கா? FOUR. அதுக்கப்புறம் TH. சோ இங்க ஃபோர்த் மேட்ச் பண்ணலாமா? சோ ரிமைனிங் இருக்கிறது நீங்க மேட்ச் பண்றீங்களா தங்கம்? தேர்ட், சிக்ஸ்த், 10th, செகண்ட். சோ அத கரெக்டா அந்த நம்பர்ஸோட மேட்ச் பண்ணுங்கம்மா. சரியா கண்ணு? நெக்ஸ்ட் போலாமா? என்ன இருக்கு? ஓகே. ஆன்சர் த ஃபாலோயிங். ஆன்சர் த ஃபாலோயிங் எப்படி? A sequence of objects is placed in an order. சோ ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க, ஒரு ஆர்டர்ல வச்சிருக்காங்களாம். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும், இதுதான் செகண்ட் வரணும். அவங்க ஒரு ஆர்டர்ல they have placed the objects. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? Sana needs help in locating the position of the objects. சோ ஒரு குழந்தைக்கு இது எந்த பொசிஷன்ல இருக்குதுன்றது தெரியல சனாக்கு. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே. Help her by answering the following questions. ஆன்சர் பண்ணலாமா? நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆகலாம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன இருக்கு? டெலிபோன். வெரி குட். செகண்ட் எல்லாத்துக்கும் ஃபேவரட் இல்ல, டெடி பேர் ஒன்னு இருக்கு. தேர்ட்ல என்ன இருக்கு? ஃப்ளவர். பாரு இவங்களே கொடுத்திருக்காங்க, இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ ஃபோர்த் பொசிஷன்ல என்ன இருக்கு? மங்கி. ஓகே. ஃபிஃப்த் பொசிஷன்ல டெலிவிஷன். ஓகே. தென் பழைய காலத்து டெலிவிஷன் மாதிரி இருக்கு இல்ல தங்கம்? சரி ஓகே. அண்ட் அடுத்தது என்னது? சிக்ஸ்த் பொசிஷன்ல பென் நம்ம டெய்லி யூஸ் பண்றதுதான். சோ அதனால அதுவும் தெரியும். அண்ட் ஹியர் இஸ் a set of books இருக்கு. சோ இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? What is placed in the third position? சோ பொசிஷன் நம்பர் கொடுத்து அங்க என்ன ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. கரெக்டா தங்கம்? சோ தேர்ட் அப்படின்னா நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். சோ இந்த தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு கண்ணு? பார்த்து சொல்லுங்க. ஃப்ளவர். வெரி குட். சோ ஆன்சர் என்னமா இங்க நமக்கு? ஃப்ளவர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட். வாட் பிளேஸ் இஸ் த மங்கி இன்? சோ மங்கி எந்த பொசிஷன்ல இருக்குன்னு கேக்குறாங்க. பொசிஷன் நம்பர் கொடுக்கல, இன்ஸ்டெட் அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷன் கேட்டிருக்காங்க. சோ வாட் பிளேஸ் இஸ் த மங்கி இன்? சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். மங்கி எங்க இருக்கு? ஃபோர்த் பிளேஸ். வெரி குட்.
சோ monkey எங்கடா கண்ணு? 4th position. இந்த வேர்ட் ஃபார்ம்ல எழுதுறதுனாலும் எழுதலாம், இல்ல உங்களுக்கு இல்ல மேம் எனக்கு ஸ்பெல்லிங் டக்குன்னு தப்பு வந்துரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா you can write it in the ordinal form. 4th கரெக்டா தங்க? 4ன்ற நம்பர் எழுதி th. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நேம் த பொசிஷன் ஆக்கியூபைட் பை த டெடி. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆப்ஜெக்ட் கேட்டிருக்காங்களா, பொசிஷன் கேட்டிருக்காங்களா? பொசிஷன் பிளே கரெக்டா? சோ பொசிஷன் எந்த பொசிஷன்ல இருக்கு டெடி? பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயா? இல்ல, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டெலிபோன். அப்ப எங்க இருக்கு? செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ யூ கேன் ரைட் செகண்ட். இதுவும் the word form or the number form. ஓகேவா செல்லம்? உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ, தரவா தெரியுமோ அதை எழுதுங்க எப்போதுமே. சரியாமா? டவுட்டா இருக்கிறத எழுதாதீங்க. நேம் த ஆப்ஜெக்ட் that is placed in the last position. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பொசிஷன்னா நமக்கு நம்பர் தெரியணும்ல. and its position name. பாருங்க, அவங்களே கொடுத்திருக்காங்க. and its position nameயும் சொல்லுங்க, ஆப்ஜெக்டையும் சொல்லுங்க, பொசிஷன் நேமையும் சொல்லுங்க அப்படின்றாங்க. சோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், லாஸ்டா என்னது? செவன்த். ஏன்னா இங்க 7 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, 7 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறப்ப லாஸ்ட் பொசிஷனுக்கு நம்ம என்ன நேம் கொடுப்போம்? 7th பொசிஷன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நேம் த ஆப்ஜெக்ட். அப்ப what is the object that is placed in the last position? books தான் இருக்குது. கரெக்டா தங்க? சோ books எழுதினதுக்கு அப்புறம் what we have to answer the next question and its position name. position name தான் நமக்கு என்னது? 7th. சரியாமா? 7th பொசிஷன். எப்போதுமே क्वेश्चन ஃபுல்லா படிங்க கண்ணா. ஃபுல்லா படிச்சு அதுல என்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்றத பார்த்து எல்லாமே ஆன்சர் பண்ணும். ஃபர்ஸ்ட் இத மட்டும் பார்த்துட்டு books அப்படின்னு எழுதிட்டு விட்டுற கூடாது. சரியாமா? நெக்ஸ்ட் பாருங்க. நேம் த ஆப்ஜெக்ட் இன் த 5th பிளேஸ். சோ இதுவும் நீங்க கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். சோ இதை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்காக விடுறேன். ஓகே வாடாக்கன்னு? அடுத்தது, வாட் இஸ் த நேம் அண்ட் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் நெக்ஸ்ட் டு த டெலிவிஷன்? அப்படியே கொஞ்சம் சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்கல்ல, நம்மள கன்ஃபியூஸ் பண்றாங்களாம். நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம ஆன்சர் பண்ணலாமா? வாட் இஸ் த நேம் அண்ட் பொசிஷன். சோ அந்த ஆப்ஜெக்டோட நேமும் கேட்டிருக்காங்க, பொசிஷனும் கேட்டிருக்காங்க. நேம் அண்ட் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஆனா எங்க இருக்கிற ஆப்ஜெக்ட்னு ஏதாவது ஐடென்டிபிகேஷன் இருக்கா? இப்ப இந்த क्वेश्चन வந்து லாஸ்ட் பொசிஷன் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க. அப்ப இங்க என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் மேடமா? பிளேஸ்ட் நெக்ஸ்ட் டு த டெலிவிஷன். டெலிவிஷனுக்கு அடுத்து, பிஃபோர்ல கிடையாது, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் அப்படின்னா ரைட் சைடு, அதுக்கு அடுத்தது இருக்கிறது. கரெக்டா தங்கம்? சோ அப்ப டெலிவிஷன் எங்க இருக்கு? ஓகே, இங்க இருக்கு. டெலிவிஷனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எது? பென். வெரி குட். சோ பென் யூஸ் பண்ணி தான் இப்ப இந்த ஆன்சர் எழுத போறோம். அப்ப பென் அப்படின்னா இதனுடைய பொசிஷன் நேமையும் நம்ம சொல்லணும். ஓகேவா? சோ இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பட் எக்ஸாக்ட் ஆன்சர் நீங்க கொடுக்க ட்ரை பண்றீங்களா? சொல்லு தங்கோ. சோ ஆப்ஜெக்ட் நேம் நம்ம சொல்லியாச்சு, பென் அப்படின்னு. ஆப்ஜெக்ட் அந்த பொசிஷன் மட்டும் நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஃபர்ஸ்ட். வெரி குட். கண்டினியூ. செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இது என்னது? சிக்ஸ்த் பொசிஷன். ஓகேவா? சோ பென்க்கு அப்புறம் இந்த பொசிஷன் நேம் எழுதுறோம் அப்படின்னா என்னடா கண்ணு? சிக்ஸ்த் பொசிஷன். ஓகேவா செல்லம்? சோ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் in the sequence is occupied by. நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க தான், ஈஸி தானே? இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இதுவும் I leave it to you, நீங்க ஆன்சர் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா கண்ணா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஓகே, நியூ டாபிக். இதை வந்து நம்ம ரீகால் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் ஒர்க் ஷீட்ல பார்த்தது ஒரு டாபிக். இப்போ நம்ம நியூவா ஒரு டாபிக் போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? பிளேஸ் வேல்யூ. வெரி குட். சோ என்ன கொடுத்திருக்காங்க கண்ணா? பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ அப்படின்றதுல நம்ம ஆல்ரெடி யூனிட்ஸ் பிளேஸும் டென்ஸ் பிளேஸும் ப்ரீவியஸா பார்த்த நம்பர்ஸ்லயே பார்த்திருப்போம். கரெக்டா சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கிப் கவுண்ட் ஆஃப் 10ல எல்லாம் வந்து டென்ஸ் பிளேஸோட வேல்யூ மட்டும் மாறும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். சோ அப்ப யூனிட்ஸ் பிளேஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ், அதாவது ஒரு 2 டிஜிட் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். கரெக்டா? சோ டென்ஸ் பிளேஸ் அண்ட் யூனிட்ஸ் பிளேஸ். யூனிட்ஸ் பிளேஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஆக்சுவலி ஒன்ஸ் பிளேஸ். இது யூனிட் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்ற நேம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப இங்க இந்த 99 ஆர் 87 அப்படி எல்லாம் இருக்கு, ஒரு 2 டிஜிட் நம்பர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த செகண்டா இருக்கக்கூடிய டிஜிட் இது என்ன, ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த டிஜிட் என்னன்றதுல உங்களுக்கு சொல்ல தெரியும். கரெக்டா? சோ இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒன்ஸ் டென்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு கேட்டகரி உள்ள வருது. என்னன்னா ஹண்ட்ரட்ஸ். ஓகேவா? சோ 3 பிளேஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம்.
3 digits நம்பர் வரைக்கும் பார்க்கறோம். சரியாடா கண்ணா? ones place, tens place and hundreds place. சரியாடா கண்ணு? சோ இங்க பாருங்க. ஓகே, நம்ம படிக்கிறோம். சரி, இங்க என்ன பிக்சரா கொடுத்திருக்காங்க? பிளாக்ஸ் மாதிரி, ஏதோ பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இருக்கா? சோ டவுட் வருதா? அது என்னன்னு பார்க்கலாம். 1 அப்படின்னா ஒரு சிங்கிள் கியூப் ஆஃப் பிளாக். ஆர் இது என்னது? நீங்க விளையாண்டுருப்பீங்கல்ல. சோ இந்த பிளாக்ல ஒரே ஒரு பிளாக் மட்டும் எடுத்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எதுக்கு? ஒன்ஸ் பிளேஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. சோ அப்ப டென்ஸ் பிளேஸ்க்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. இந்த 1 இருக்குது பாத்தீங்களா? இந்த ஒரு சிங்கிள் பிளாக்க இஃப் யூ ஸ்டாக் அப் ஆன் ஈச் அதர், இது மாதிரி ஒரு 10 பிளாக்ஸ ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல அடுக்குனா எத்தனை பிளாக்ஸ் அடுக்கணும் டென்ஸ் பிளேஸ் அப்படின்னா? 10 சிங்கிள் பிளாக்ஸ். கரெக்டா? 10 ஒன்ஸ் பிளாக்ஸ் சேர்ந்தா என்ன ஆகும் நமக்கு? ஒரு 10க்கான இந்த பிளாக் கிடைச்சிரும். சரியாடா கண்ணு? சோ 1 2 3 4 5 6 7 8 9 10. கொஞ்சம் கோணையா போயிடுச்சு. உடனே மேம் நீங்க சாய்வா வச்சிருக்கீங்கன்னு இது சொல்லிடாதீங்க, நான் அப்படி வரைஞ்சிட்டேன். பட் ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல பிக்ஸ் பண்ணிட்டு போனோம்னா ஒரு 10 சிங்கிள் பிளாக்ஸ் ஒன்ஸ் பிளாக் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டென்ஸ்க்கான பிளாக் கிடைச்சிரும். சரியாடா கண்ணு? சோ இது வந்து ஒரு டவர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு சிங்கிள் பிளாக் அப்படின்றோம்னா இதை நம்ம டவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியாடா கண்ணு? சோ அடுத்தது என்ன அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ். சோ ஹண்ட்ரட்ஸ்க்கு என்ன பண்ணணும்? இப்ப இதுல 10 இருக்கும். இந்த டவர்ல நமக்கு என்னது? நான் டவர் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்றேன்டா கண்ணு, சும்மா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. நான் இந்த டென்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு என்னடா கண்ணு யூஸ் பண்றேன்? a tower of blocks. சரியா? இது எப்படி ஒரு சிங்கிள் பிளாக், ஒரே ஒரு பிளாக்கோ அது மாதிரி இது என்ன? டவர் ஆஃப் பிளாக். சோ இந்த மாதிரி டவர்ல நமக்கு எத்தனை பிளாக்ஸ் இருக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல? 10 ஒன்ஸ் இருக்கும். கரெக்டா சொல்லும்? 10 ஒன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் பிளாக் இது மாதிரி 10 ஒண்ணு மேல அடுக்கணும்னா நமக்கு டென்ஸ் கிடைக்குது. அப்ப இது நம்ம எத்தனை அடுக்கணும்னா நமக்கு ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும். இந்த டவர் மாதிரி we have to keep 10 towers. கணக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாமா? சோ இப்ப என்னது? இந்த டவர் ஒண்ணு வரைஞ்சனா எனக்கு இதுல எத்தனை இருக்கும்டா கண்ணு? 10 இருக்கும் அப்படின்றதான் கணக்கு. சோ இன்னொரு டவர் வரையறப்ப ஸ்கிப் கவுண்ட் ஆஃப் 10 தான் படிச்சிருக்கிறோமே. சோ நமக்கு தான் ஈஸி. சோ அடுத்த பிளாக் ஆட் ஆகிறப்ப இது என்னது? 20. அடுத்தது ஒரு டவர் ஆட் ஆகிறப்ப என்னது? 30. அடுத்தது ஒரு டவர் ஆட் ஆகிறப்ப 40. அப்படியே சொல்லிட்டு வரீங்களா? நான் வரையில, பட் சொல்லுங்க. 10 20 30 40. அடுத்ததுக்கு 50. நெக்ஸ்ட் டவருக்கு 60. நெக்ஸ்ட் டவருக்கு 70. அடுத்த ஒரு டவருக்கு 80. அடுத்த டவருக்கு 90. அடுத்த டவர்ல நமக்கு என்ன கிடைச்சிரும்? வெரி குட், 100. ஓகேவா? 100 வரைக்குமே நம்ம ஸ்கிப் கவுண்ட் பார்த்திருக்கோம். சோ இந்த டவர் ஆஃப் பிளாக்ஸ்ல நமக்கு 10 ஒன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டவர் எத்தனை டைம்ஸ் வருது நமக்கு? 10 டைம்ஸ் வருது. சோ 10 ஒன்ஸ் சேர்றப்ப எப்படி 110 கிடைக்குதோ 10 டென்ஸ் சேர்றப்ப என்னடா கண்ணு? 10 டென்ஸ். 10 20 30 40 50 60 70 80 90 100. சோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு 100 கிடைக்கும். ஒரு 100 கிடைக்கும். சோ இத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு பிளாட் பிளாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சோ நான் இதை என்ன சொல்றேன்? பிளாட்டா இருக்கா, பிளெயினா இருக்கா, தட்டையா இருக்கு தமிழ்ல சொல்லுவோம். சோ பிளாட் ஷேப்ஸ் அப்படின்றதுனால இது பிளாட் பிளாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவாடா கண்ணு? சோ இப்ப இங்க பாருங்க, இது ஒரு டவரா, இதுல நமக்கு 10 ஒன்ஸ் இருக்கும். இது ஒரு டவரா, இதுல ஒரு 10 ஒன்ஸ். இது ஒரு டவரா, இதுல ஒரு 10 ஒன்ஸ். சோ இந்த மாதிரி எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். சோ 10 டவர் சேர்ந்துச்சு அப்படின்னா 1 பிளாட். ஓகேவாடா கண்ணு? சோ இத நம்ம க்ளூ மாதிரி இங்க எழுதிக்கலாமா? என்ன கண்ணு? 10 ஒன்ஸ் ஆர் அந்த 10 சிங்கிள் பிளாக்ஸ். நாம சிங்கிள் பிளாக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ ஒன்ஸ்னே வச்சுக்கலாம். 10 ஒன்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு டவர் கிடைக்குது. ஒரு டவர் அப்படின்றது நம்ம இங்க என்ன எடுத்திருக்கிறோம்? டென்ஸ். கரெக்டா சொல்லும்? ஒரு டவர் அப்படின்றது இங்க என்னடா? 110. ஓகேவா? சோ நம்ம கேள்வி கேட்டா சொல்ல தெரியணும். ஒரு 10ல உனக்கு எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 10 ஒன்ஸ் இருக்குது. 10 சிங்கிள் பிளாக் சேர்ந்தாதான் எனக்கு 110க்கான டவர் கிடைக்கும் அப்படின்றத நம்ம
பிராக்டிக்கலா ஆக்டிவிட்டி வழியா செஞ்சீங்கன்னா இன்னும் பெஸ்டா. நான் உங்களுக்கு இப்படி நடத்துறதுனால என்னால அது ஆக்டிவிட்டி வழியா சொல்ல முடியல. சோ இதை வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன்ல இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல கையில உங்க வீட்டுல ஏதாவது பில்டிங் பிளாக்ஸ் குழந்தைங்க இருக்கிற வீடுலாம் இருந்துச்சுன்னா, பிளாக்ஸ் இருக்கு உங்க வீட்டுலன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட். சரியாடா? சோ இந்த 10 single one blocks வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு டவர் கிடைக்குது. டவர் இஸ் நத்திங் பட் த டேர்ம் தட் we are using to denote tens. ஓகேவா செல்லம்? சோ அடுத்தது இந்த 110 இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் டவர் இங்க இருக்குதுல்ல, இந்த டென்ஸ் எத்தனை சேரணும்? 10 tens சேரணும். கரெக்டா செல்லம்? இந்த மாதிரி 10 டவர்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா 1 flat block கிடைக்கும். 1 flat தெரியுதா தங்கம்? இந்த மாதிரி டவர் டவரா இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டவர் டவரா நம்ம நிக்க வச்சோம் அப்படின்னா ஒரு பிளாட் கிடைக்குது. இந்த பிளாட் அப்படின்னா ஒன்னே அபார்ட்மெண்ட் பில்டிங் நினைச்சுக்காதீங்க. சோ பிளாட் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எதை யூஸ் பண்றோம்? ஹண்ட்ரட்ஸ் டினோட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். சரியாடா கண்ணா? சோ இப்ப நம்பர் ஃபார்மேஷன் எப்படி ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாமா? பாருங்க, ஐடென்டிஃபை த நம்பர். ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க, நம்மள கண்டுபிடிக்கணும். டென்ஸ் ஒன்ஸ் ரெண்டே ரெண்டு பிளேஸ் தான் கொடுத்திருக்காங்க. டென்ஸ்ல எத்தனை டவர்ஸ் இருக்கு பாருங்க? 110, 2 tens, 3 tens. கரெக்டா சொல்லும். 1 2 3 மூணு டவர் இருக்குது, அதாவது 3 tens. கரெக்டா? 3 tens. சோ அப்ப tens பிளேஸ்ல 3 இருக்கா? அடுத்தது ஒன்ஸ் பிளேஸ் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. சோ 5 சிங்கிள் யூனிட் பிளாக். சோ ஒன்ஸ் பிளேஸ்ல 5. அப்ப இது எப்படி சொல்லுவோம்? 10 20 30. இங்க எத்தனை இருக்கு? 5. அப்ப 35. புரியுதா அடுத்தவங்க நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு? சோ அடுத்தது பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க? 1 2 ரெண்டே ரெண்டு யூனிட் பிளாக்ஸ் தான் ஒன்ஸ் பிளேஸ்ல. சோ அப்ப 2 எழுதிக்கிறோம். தென் இங்க என்ன இருக்கு? 1 டவர் 2 டவர் 3 டவர் 4 டவர்ஸ். ஓகேவா? சோ அப்ப 4 டவர் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம என்ன டேர்ம்க்கு? டென்ஸ்க்கு யூஸ் பண்றோம். அப்ப 10 20 30 40. அப்ப என்னடா பண்ணுது? 40. இங்க எத்தனை இருக்கு? 2 42. சரியாடாமா? புரியுதாடா கண்ணு? அடுத்தது பாருங்க, சி. இங்க பாருங்க, ஐயோ நிறைய கொடுத்திருக்காங்களே. சோ இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம டைரக்டா டென்ஸ்லயே கவுண்ட் பண்ணிடலாமா? ஏன்னா டவர்னாலே நமக்கு டென்ஸ் தெரிஞ்சிருச்சு தானே. சோ அப்ப 10 20 30 40 50 60 70 80 90. பாருங்க, ஸ்கிப் கவுண்ட் ஆஃப் 10 நமக்கு எவ்வளவு யூஸ் ஆகுதுன்னு. சோ ப்ரீவியஸ் ஒர்க் ஷீட்ல யாராவது ஸ்கிப் கவுண்ட் ஆஃப் 10 தரவு பண்ணலைன்னா கொஞ்சம் பாத்துட்டு வாங்க, ரீகால் பண்ணிட்டு வாங்க. சரியாடா கண்ணு? சோ இப்ப இங்க எத்தனை கவுண்ட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? 90. வெரி குட். 9 டவர்ஸ் இருக்கு, அதாவது 90. ஏன்னா இது 10 டவர்ஸ். கரெக்டா? சோ 90. இங்க எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. சூப்பர், நல்ல நம்பர் இல்ல? biggest 2 digit number. So 99, which is the biggest 2 digit number. இதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்ணி எழுதணும். 1 ஆட் பண்ணி எழுதணும்னா அது என்ன ஆயிடும்? 3 digit நம்பரா மாறிடும். So 2 digit நம்பர்ல இருக்கிறதுல இதுதான் biggest 2 digit number. சரியா? ரீகால் பண்ணிக்கலாம் இதையும். 99 is the biggest 2 digit number. ஓகேவாடா கண்ணா? அடுத்தது போலாமா? So tens ones வச்சு நம்ம ரீகால் பண்ணியாச்சு. இப்போ நம்பர்ஸ் கிரேட்டர் than 100. ஏன் கிரேட்டர் than 100 அப்படின்னு சொல்றாங்க? Because 100 is the smallest 3 digit number. 99 க்கு அப்புறம் plus 1 if you add 1 or 99 ஓட successor. இந்த டேர்ம்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம் ப்ரீவியஸா. 99 plus 1 or 99 ஓட successor பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 100. 100 is the, அப்ப என்ன சொல்லலாம்? smallest 3 digit number. எப்படி மாமா அது biggestன்றீங்க, இது smallestன்றீங்க, கன்ஃபியூஸ் ஆகுதே அப்படின்றீங்களா? கண்ணு இங்க பாரு, 2 digit number இதுக்கு மேல இல்ல. இதுக்கு அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 3 digit போயிடுது. அப்ப இதை விட பெரிய ஒரு 2 digit நம்பர் எழுத முடியுமா? முடியாது. கரெக்டா? சோ அதே மாதிரிதான் இங்கேயும். இந்த 3 digit நம்பர் தான் ஸ்டார்டிங் எல்லாத்துக்கும். இங்கதான் உனக்கு 3 digit நம்பரே ஸ்டார்ட் ஆகுது 100ல. அப்ப 100 is the என்னது? smallest 3 digit number. ஓகேவா கண்ணு? இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால். ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன பார்க்க போறோம்? நம்பர்ஸ் கிரேட்டர் than 100 பார்க்கலாமாடா? பாருங்க, ஹண்ட்ரட்ஸ்க்கு நம்ம என்ன ஷேப் யூஸ் பண்றோம்? flat blocks. ஓகேவா? சோ இந்த ஒரு flatல நமக்கு எத்தனை டவர்ஸ், அதாவது எத்தனை டென்ஸ் இருக்கும்? கரெக்ட், 10 tens. அதாவது 10 டவர்ஸ் இப்படி நீங்க நிக்க வச்சீங்கன்னா தான்
ஒரு flat block கிடைக்கும். கரெக்டா? சோ அதனால 10 tens இதுல இருக்கு. எத்தனை tens இருக்கு இந்த ஒரு 100ல? 10 tens இருக்கு. ஏன் மேம் திரும்ப திரும்ப கேள்வி கேக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரிப்பீட் பண்ண நமக்கு அந்த கண்டென்ட் இன்னும் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சரியாடா கண்ணா? சோ அப்ப பாருங்க இங்க எத்தனை flat shapes இருக்கு? ஒரே ஒரு flat தான். அப்ப எத்தனை hundreds? 100. கரெக்டா தங்கம்? How many tens are there? 3 tens. பாருங்க 3 towers are there. கரெக்டா? 3 tens are there. அப்ப 100 இது எத்தனை? 10, 20, 30. 130 இங்க எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5. So 135 இருக்கா? சலோ நம்பர் எழுதி இருக்கிறோமா இங்க? Very good. Next try பண்ணலாமா இப்போ? Come on, give it a try. So இங்க என்னது? How many flats are there? Flat blocks? 1, correcta? 1, 2, 3. 3 flat blocks are there. அதாவது 300s are there. 300. So இங்க என்னது? 10, 20, 30, 40. 340. 1, 2, 3, 4, 5, 6. So 346. எழுதலாமா? 346. சரியாடா தங்கம்? Next question என்ன கேட்டிருக்காங்க? Hundreds placeல எத்தனை இருக்கு? How many hundreds do you have here? 2 flat blocks, which means 2 hundreds are there. 1, 2. And tens count பண்ணலாமா? 10, 20, 30, 40, 50. இல்ல நீங்க மேம் இப்படி படிச்சா ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக படிக்கிறேன். இல்ல 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி 5 towers இருக்கு அப்ப 15 உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும்னாலும் well and good. சரியா? சோ அப்ப இங்க என்னது? 200s and 50. ஒன்ஸ்ல ஏதாவது இருக்காடா கண்ணு? Nothing is there. அப்ப ஒன்ஸ் உனக்கு இல்லவே இல்ல. அப்ப what is this number? 250. அவ்வளவுதான். ஒன்ஸ் இருந்தே ஆகணும்ன்ற ரூல் கிடையாது. ஓகே? சோ 200 tens placeல எனக்கு 5, ones placeல there is nothing, so 0. இங்க 2 இருக்கு, 2 எழுதியிருக்கேன். இங்க 5 towers இருக்கு, அதாவது 5 tens இருக்கு, so 5 எழுதியிருக்கேன். ones placeல there is nothing, so 0 எழுதியிருக்கேன். இப்படியும் இதை சொல்லலாம். இல்ல அப்படின்னா நம்பராவே எழுதுறோம் அப்படின்னாலும் this is 200, this is 50. அப்ப 250 அப்படின்னா நமக்கு எப்படி வருது? 250 தான் 50. அவ்வளவுதான், சிம்பிள். புரியுதா செல்லம்? சோ இங்க என்னது பாருங்க? hundreds, tens, ones. எத்தனை hundreds இருக்கு? count. So 1, 2, good. 3, 4. ஸ்பீட் வருது. ஓகே? So 4 hundreds are there. tens இருக்கா? இல்ல. So நம்ம எழுதுறப்ப இந்த hundreds placeக்கு 4, tens placeல ஒண்ணுமே இல்ல, so 0. இங்க எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So 8 ones இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம 8 அப்படின்னு எழுதலாம். So what is the number? 408. ஆனா இதை விட பெஸ்ட் நம்ம வேர்ட் ஃபார்மாவே அதை படிக்கிறது. பாருங்க, 400s இருக்கு, there is no tens, டைரக்டா ones placeக்கு போறோம். இங்க 8 blocks இருக்கு, so 400ம் 8ம். அப்ப அது என்னது? 408. அவ்வளவுதான். வேர்ட் ஃபார்ம்ல நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? 408. அவ்வளவுதான், சிம்பிள். So 408 அப்படின்றது இங்க இருக்கிறத கவுண்ட் பண்ணி நம்ம எழுதுறோம். அத வேர்ட் ஃபார்மா சொல்றப்ப நம்ம எப்படி சொல்லலாம்? படிக்கிறப்ப 408. டென்ஸ் பிளேஸ்ல உனக்கு எதுவுமே இல்லைன்னா டைரக்டா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருந்து ஒன்ஸ் பிளேஸ் தான். சரியாடா கண்ணா? சார் ஐ எம் கிவிங் திஸ் டு யூ. நீங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஈஸி. பார்த்து எழுதுறதா, எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்றோம், எழுதுறோம். ஓகேவா? அதை வேர்ட் ஃபார்ம்லயே படிக்கிறோம், படிச்சு பாக்குறோம், அவ்வளவுதான். சரி கண்ணா, நெக்ஸ்ட் போலாம். ஓ, திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இல்ல? என்னென்னமோ படம் மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். என்னது? sort the cubes and identify the number. So sort, இந்த வார்த்தையை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். What do you mean by sort? Arranging. கரெக்டா? நமக்கு தகுந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த என்ன நம்பர் இங்க கொடுத்திருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆல்சோ எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் அப்படின்னு பிராக்கெட்ல இருக்கு, சோ அதை எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்லயும் எழுதணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சொல்லும் பாரு, இங்க எல்லாமே சிங்கிள் ஒன்ஸ் பிளாக், அவ்வளவுதான். இந்த ஒன் பிளாக் அப்படின்றத இருக்கு. சோ மொத்தமா எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. சோ 18 ஒன்ஸ் கொடுத்திருக்காங்க, 18 ஒன்ஸ் கொடுத்திருக்காங்க. கரெக்டா சொல்லும்?
சோ 8 and 1s அப்படின்றது கரெக்டான ஃபார்மேட்டா? அதை நம்ம இன்னும் கரெக்டா பண்ணலாம். கரெக்டா? ஏன்னா நமக்கு என்ன சொல்லி இருக்கிறோம் இங்க, இந்த மாதிரி ஒன்ஸ் பிளாக் 10 ஒன்னு மேல ஒன்னு மேல ஒன்னு மேல 10 அடுக்கணும் அப்படின்னா, ஸ்டாக் அப் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும்? ஒரு டவரா மாறிடும். டவர் இந்த சென்ஸ் நம்ம எதை சொல்ல வரோம்? 10க்கு ஈக்குவல் ஆயிடும். ஒன்ஸ் பிளேஸ்ல 10 கியூப் சேர்ந்துருச்சு அப்படின்னாலே அதனுடைய வேல்யூ என்ன ஆயிடும்? 110 ஆகிடும். கரெக்டா சொல்லும்? 10 ஒன்ஸ் ஒன்னு மேல அது வந்து கேதர் அப் ஆயிடுச்சு, பைல் அப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம எதுக்கு மாத்திரணும்? டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், டென்ஸ் பிளேஸ்க்கு மாத்திரணும். ஒரு டவரா அது மாறிடுது. சோ 10 ஒன்ஸ் இருந்துட்டாலே அதை நம்ம 110 கன்வெர்ட் பண்ணிக்கணும். புரியுதா தங்க? இந்த கான்செப்ட் வந்து திரும்ப 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 நான் வேணா கூட சொல்றேன், ஆனா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சோ இப்ப 8 and 1ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? ஒரு 10 ஒன்ஸை நம்ம ஒரு டவரா மாத்துறதுக்கு எடுத்துக்கிறோம். உங்க வீட்டுல பிளாக்ஸ் இருந்தா தங்கம் நல்லா இதை ஆக்டிவிட்டியா பண்ணிக்காம, பிளாக்ஸ் தான் வேணும்னு இல்ல, ஏதாவது ஒரு பொருளை 1 ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எடுத்துக்கோ. அதே பொருளை 10 டைம்ஸ் அடுக்குனா அப்படின்னா 10 ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த 10 எகைன் 10 டைம்ஸ் வச்சீங்க அப்படின்னா 100 ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா தங்கம்? சோ அது மாதிரி வீட்டுல ஏதாவது இருக்கிற பொருள்களை வச்சு நீங்க தாராளமா செய்யலாம். ஓகேவா? சோ பாருங்க, 8 and 1s அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 சிங்கிள் பிளாக்ஸையும் எடுத்து என்ன பண்ணிடலாம்? ஒன்னு மேல வச்சு அடுக்கி விளையாடலாமா? சோ ஒரு டவர் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்றோம். சோ இது என்னவா மாறிடுது பாப்பு? 110 அப்படின்னு சொல்லி மாறிடுது. 110. சரியாடா கண்ணு? சோ இது இல்லாம இன்னும் நமக்கு ஏதாவது சேஞ்ச் பண்றதுக்கு இருக்கா? இன்னும் எக்ஸ்ட்ராவா 10 ஒன்ஸ் எல்லாம் இல்ல. சோ ரிமைனிங் இருக்கிற ஒன்ஸ் மட்டும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. 8 ஒன்ஸ் இருக்கு. சோ இது ஆல்ரெடி நமக்கு ஒரு டவர், அதாவது ஒரு 10 மாறிடுச்சு. ரிமைனிங் இருக்கிற 8 ஒன்ஸ் அப்படியே நம்ம இங்க வரைஞ்சிட்டோம். சோ அப்ப மொத்தமா நமக்கு இதுல என்ன இருக்கு? சார்ட்டிங் பண்ணியாச்சு, அரேஞ்ச் பண்ணியாச்சு நமக்கு தகுந்த மாதிரி. இப்ப எடுத்து எழுதணும். we have to identify the number. அப்ப என்னது? 110 and 8 ஒன்ஸ் இருக்கு. இங்க எழுதி இருக்கோமா? 110 and 8 ஒன்ஸ். அப்ப what is the number? 18. very good. so 18 எழுதினதுக்கு அப்புறம் நம்ம அதை எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதணும். அதாவது 110 இருக்கா? so 10 பிளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 8. 10 பிளஸ் 8. 10 பிளஸ் 8. புரியுதா தங்கம்? so அடுத்து போலாமா? பாருங்க, what they have given? நிறைய டவர்ஸ் இருக்கு, which means நிறைய டென்ஸ் இருக்கு இங்க. சோ இது அதுக்கப்புறம் இங்க ஒன்ஸ் பிளாக்கும் இருக்கு. சோ பாருங்க, 1 2 1 செகண்ட், ஐ சேஞ்ச் த கலர், அப்பதான் நமக்கு கொஞ்சம் பெட்டரா வந்து கிளியரா தெரியும். ஓகே, பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். 10 டவர்ஸ் இருக்கு. சோ இப்ப எப்படி நம்ம ஒன்ஸ் பிளேஸ்ல 10 ஒன்ஸ் சேர்ந்தா 1 டவர் 110 ஆயிடுமோ, அது மாதிரி 10 10 சேர்ந்துச்சுன்னா நம்ம வேற வேல்யூவா மாத்தலாம்ல. என்ன வேல்யூவா மாத்தணும்? 10 டவரையும் பக்கத்து பக்கத்துல அடுக்கி வச்சா என்னாச்சு? 1 flat. we got 1 flat. அப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க சொல்லியிருந்தேன் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு. சோ அப்ப என்னதுடா கண்ணு? 10 towers. towers is nothing but நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? டென்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இந்த மாதிரி 10 டவரை நம்ம நிக்க வச்சோம்னா அதெல்லாம் சேர்ந்து என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? 100 மாறிடும். 100 மாறிடும். அதாவது 1 flat ஷேப்பா மாறிடும். சரியாடா கண்ணு? 10 tens will become 100. எப்படி 10 ones become 110 அது மாதிரி 10 tens will become 100. புரியுதாடா கண்ணு? நல்லா புரியுதா? சரி பாரு. சோ அப்ப இது மொத்தத்தையும் நம்ம என்ன பண்றோம் பாருங்க, ஒரு எல்லோ கலர் பார்டர் இருக்கா? சோ இது என்ன ஆகுது? 1 flat நமக்கு இங்க மாறுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஒன்ஸ் ஏதாவது கன்வர்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 4 தான் இருக்கு ஒன்ஸ். 1 2 3 4. அப்ப அந்த 4 இங்க அப்படியே தான் கொண்டு வரும். அப்ப இது என்னன்னு எழுதலாம்? 100 இருக்கு, 4 ஒன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க எழுதி இருக்கிறோமா? 100 4 ஒன்ஸ். என்ன சொல்லும்? 100 4 ஒன்ஸ். இந்த 10 டென்ஸ் என்னவா மாறிடுச்சு சொல்லும்? 100 மாறிடுச்சு. 100 4 ஒன்ஸ். சோ அந்த நம்பர் என்னது? 104. 104. ஏன்னா இப்ப டென்ஸே இங்க இல்ல மேம், இங்கதான் 10 இருக்குது. ஏன் மேம் 0? இந்த 10 தான் நம்ம என்னவா மாத்திட்டோம்? ஒரு 100 மாத்திட்டோம். புரியுதா? அப்ப டென்ஸே நமக்கு இங்க இல்ல. அப்ப இது என்ன நம்பர்?
104 104. So என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் 100 plus 4. என்னடா கண்ணு 100 plus 4. ஓகேவா செல்லம். சோ அடுத்த சப்டிவிஷன் C பார்க்கலாமா? பாருங்க எத்தனை ஒன்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 இருக்கு. சோ நமக்கு இங்க நிறைய ஒன்ஸ் இருக்கு. கரெக்டா? as usual. சோ அப்ப என்ன பண்ணலாம் நம்ம 10 ஒன்ஸ் தூக்கி ஒரு டவரா மாத்திரணும். திருப்பி ஒரு 10 ஒன்ஸ் தூக்கி டவரா மாத்திரணும். சோ அப்படி பாக்குறப்ப there are 22 ஒன்ஸ். ஃபர்ஸ்ட் இங்க எழுதிடலாமா செல்ல ஆன்சரை? 22. எத்தனை ஒன்ஸ்? 22. 20 அப்படின்றதுல நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுல 2 டென்ஸ் இருக்கு. கரெக்டா? சோ இந்த 10 தூக்கி ஒரு டவராவும் நெக்ஸ்ட் 10 தூக்கி ஒரு டவராவும், அதாவது நமக்கு இங்க 2 டென்ஸ் கிடைச்சிருது. எத்தனை தங்கம்? 2 டென்ஸ் கிடைச்சிருது. புரியுதா தங்கம் நான் என்ன சொல்ல வரேன்னு? 20 ஒன்ஸ் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? 2 டென்ஸ். 20 அப்படின்றதுல 2 10 இருக்கு. அப்ப 2 டென்ஸ் அப்படின்றத இங்க எழுதிடுறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஒன்ஸ் அப்படியே தான் எழுதுவோம். So 2 tens and 2 ones. என்ன சொல்லும்? 2 tens and 2 ones. So what is the number? 22. Very good. 10, 20 and இங்க ஒரு 2 இருக்கு. So 22. Number எப்படி explain பண்ணுவோம்? 20 plus 2. 20 plus 2. சரியாடா தங்கம்? So அடுத்தது போலாமா? பாருங்க. How many tens? ஐயோ நிறைய இருக்குமா. So வெல்லாமா? 1, 2, 3, 4. மேம் அங்கதான் எல்லோ கலர் சர்க்கிள் பார்டர் கொடுத்துட்டாங்களே, கவுண்ட் பண்ண வேண்டாம், எழுதலாம்னு பண்ணாத செல்லம். நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்து பொறுமையாவே செய்யலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 10 அப்படின்னு சேர்ந்துட்டாலே அது என்னது? அடுத்த கன்வர்ஷனுக்கு ரெடின்னு அர்த்தம். இங்க 10 சேர்த்துட்ட அப்படின்னா என்னது? கன்வர்ஷனுக்கு இட் இஸ் ரெடி. சோ 10 டென்ஸ் இருக்கா? அடுத்தது இங்க ஒரு 10 இருக்கான்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 10 and 10 20. அது இல்லாம இங்க ஒரு 2 டவர் இருக்கு. சோ மொத்தமா எத்தனை? 22 டென்ஸ் இருக்கு. என்ன சொல்லும்? 22 டென்ஸ். இங்க ஒரு 10, இங்க ஒரு 10, இங்க ஒரு 2. சோ 22 டென்ஸ், அதாவது 22 டவர்ஸ் இருக்கு. அது இல்லாம எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 1, 2, 3. சோ 3 ஒன்ஸ் இருக்கு. இப்போ இது பார்க்க நமக்கு 22 டென்ஸ் 3 ஒன்ஸ் அப்படின்றத இதை கன்வெர்ட் பண்ணணும். சோ 22 டென்ஸ் இஸ் நத்திங் பட் என்னது? இந்த 10 டென்ஸ் ஒரு 100ஆ மாறிரும், இந்த 10 டென்ஸ் ஒரு 100ஆ மாறிரும். சோ மொத்தமா we have 200s. 200 இருக்கு. 1, 2. சோ 200s. டென்ஸ் இருக்கா? எல்லா 10மே கன்வெர்ட் ஆயிடுச்சா? இல்ல, இங்க ஒரு 2 10 இருக்கு. கரெக்டா? சோ 2 tens. 200s, 2 tens. எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 1, 2, 3. இது டிஸ்டர்ப் ஆகல. சோ 3 ones. 200s, 2 tens, 3 ones, which is equal to 223. 223. அப்ப எக்ஸ்பேண்ட் பண்றப்ப 200 plus 20 plus 3. ஓகேவா? 100s பிளேஸ் அப்படின்னாலே அங்க 2 0 இருக்கும். 10s பிளேஸ் அப்படின்னா 1 0. யூனிட்ஸ் பிளேஸ்க்கு நோ 0. ஒன்ஸ் பிளேஸ்க்கு. சரியாடா கண்ணா? புரியுதாடா? 200 அப்படின்னு எப்படி வருது? அதுக்கப்புறம் 2 பிளேஸ் வேல்யூ இருக்கு பாரு. சோ அதனால இங்க 100s பிளேஸ்க்கு 2 0 வரும். அதே 10ஸ்க்கு அப்புறம் இன்னும் எத்தனை பிளேஸ் தான் இருக்கு? ஒரே பிளேஸ் தான் இருக்கு 10ஸ்க்கு அப்புறம். அதனால இங்க 1 0 தான். அடுத்தது யூனிட்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. அதனால இதுக்கு நோ 0. சரியாடா கண்ணா? சோ நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. Determine the place value of the underlined digit. சோ இங்க பாருங்க, place value, அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்தா என்னோட மதிப்பு 1 தான். அதே 1 10s பிளேஸ்ல எழுதுனா என்ன ஆகும்? I'll become 10. கரெக்டா? இதே 1 100s பிளேஸ்ல எழுதுனா என்ன ஆகும்? என்னுடைய மதிப்பு 100ஆ மாறிடும். கரெக்டா செல்லும்? சோ பிளேஸுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டிஜிட்ஸோட வேல்யூ மாறும். நம்ம மேக்ஸ்ல நிறைய நம்பர்ஸ் இருக்கிறோம்னு நினைக்கிறோம்ல, அந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னது? எந்த டிஜிட்ஸ்னால ஆகுது? 0 to 9. இந்த டிஜிட்ஸ்னால தான். இந்த 10 டிஜிட்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது? they make up the numbers. சோ இதே டிஜிட் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போறப்ப அது ஒவ்வொரு வேல்யூவை எடுத்துக்குது, ஒவ்வொரு மதிப்பு அது எடுத்துக்குது. கரெக்டா? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 10 digits that they make up different type of numbers, infinite numbers.
நம்பர்ஸ்க்கு முடிவே கிடையாது. இதை வச்சு நம்ம எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். கரெக்டா? சோ அப்ப இந்த 9 நமக்கு ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்தா அது 9 தான். டென்ஸ் பிளேஸ்ல இருந்தா அதனுடைய மதிப்பு 90. அதே ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கிறப்ப அதனுடைய மதிப்பு 900. புரியுதா கண்ணு? சோ அததான் நம்ம இங்க எழுத போறோம். பாருங்க, அண்டர்லைன் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. இங்க என்ன அண்டர்லைனா இருக்கு? 2. அப்ப 2 எங்க இருக்கு? ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். அப்ப டென்ஸ் பிளேஸ்ல இருந்துச்சுன்னா எத்தனை டென்ஸ் இங்க? 2 டென்ஸ் இருக்கு, மதிப்பு 20. புரியுதா தங்கம்? 2 டென்ஸ், அதனுடைய வேல்யூ என்ன? 20. அடுத்தது பாருங்க 6, அதாவது ஒன்ஸ் பிளேஸ். எடுத்த உடனே ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம பார்ப்போம். சோ ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னா என்னது? 6 ஒன்ஸ் இருக்கு, அதனுடைய வேல்யூ என்ன? 6 தான். ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே தான். சரியாடா கண்ணு? அடுத்தது பாருங்க, ஏதோ அண்டர்லைன் பண்ணிருக்கோ? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கிறது. கரெக்டா? அப்ப ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்னா எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு? 2 ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. அப்ப அதனுடைய வேல்யூ என்ன? 200. எடுத்து எழுதுறோம் நம்பரா. சரியா கண்ணா? இந்த 3 அப்ப நீங்க ட்ரை பண்ணுவீங்களாமா? சரிடா தங்கம். அடுத்தது பண்ணலாமா? எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி அங்கேயே நம்ம ப்ரீவியஸா இந்த ரெப்ரசன்டேஷன்லயே எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் பார்த்துட்டோம் இல்லையாமா? சோ அதனால நம்ம இங்க எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் ஒரு 2 சம் மட்டும் பார்ப்போம். மத்ததை நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? ஓகே, குட். சோ 800 பேர்லயே இருக்கு பாருங்க. படிக்கிறப்பே இது 869 படிக்காத. என்னன்னு படிக்கலாம்? 869. அப்ப 800 800 பிளஸ் 60 பிளஸ் 9. சூப்பரா? ஈஸி தானே? இன்னும் ஒண்ணு செய்யலாமா? 145. அப்ப எப்படி எழுதுவோம்? 100 பிளஸ் 40 பிளஸ் 5. புரியுதா செல்லம்? ஈஸி தானே? சோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்னா அதுக்கப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1 2, அதனால 2 0 இருக்கணும். டென்ஸ் பிளேஸ்னா அதுக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? அதுக்கப்புறம் ஒன்னே ஒண்ணுதான், அதனால 1 0. அந்த க்ளூவையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவாடா? சோ அது மாதிரி இங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய C D E F நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே? சோ ஓகே. சோ இப்போ இன்னொரு புது டாபிக், பிளேஸ் வேல்யூ அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பாருங்க? டபுள்ஸ். பேரே நல்லா இருக்குல்ல? டபுள் டபுள், எல்லாமே டபுள் தான். சோ பாருங்க, டபுள் அப்படின்னா என்னன்னா, இங்க என்ன இருக்கு? கண்ணு இருக்கா? நைஸ். கண்ணுனா நமக்கு எத்தனை இருக்கு? 2 கண்ணு. கரெக்டா? லெஃப்ட் அண்ட் ரைட். சோ 1 பிளஸ் 1, ஒரே நம்பர் இன்னொரு டைம் ஆட் ஆச்சுன்னா, எந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதையே இன்னொரு டைம் ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் டபுள்ஸ். 1 அப்படின்னா 1ஐயே திருப்பி ஆட் பண்ணும். 1 பிளஸ் 1 2. இப்ப 2 அடுத்தது என்னது? 2 பிளஸ் 2. பாருங்க, இங்க ஒரு டாகி பிக்சர் இருக்கா? அதுக்கு எத்தனை கால்? 4 காலா? அதாவது பின்னாடி 2 கால், முன்னாடி 2 கால். அப்ப 2 பிளஸ் 2 4. வெரி குட். அடுத்தது 3 பிளஸ் 3, எறும்பு. சோ 3 பிளஸ் 3 6. இந்த சைடு 3 கால், இந்த சைடு ஒரு 3 கால், அப்படி வச்சுக்கலாம். சோ 3 பிளஸ் 3 6. ஒரே நம்பர் தான் ஆட் ஆகுறது, புது புது நம்பர்லாம் இல்ல. சோ அதுதான் டபுள் செல்லும். சரியாடா கண்ணா? பாருங்க, இங்க ஒரு ஸ்பைடர் இருக்கு, 8 கால் பூச்சி. சோ அதுக்கு என்னது? 4 பிளஸ் 4, அப்ப 8. 4 பிளஸ் 4 எவ்வளோ? 8. மேம் என்ன மேம் டக்கு டக்குன்னு சொல்றீங்கன்னா, கண்ணு நீ கவுண்ட் பண்ணி கூட பார்த்து படிக்கலாம். ஓகேவா? டைரக்டா 8 தான் சொல்லணும் இல்ல, கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோ. 4 பிளஸ் 4னா என்னது? 4க்கு அப்புறம் 5 6 7 8. அப்ப மொத்தமா நமக்கு 8. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கை, ஹேண்ட் இருக்கா? இங்க நமக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல 5 ஃபிங்கர்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட்ல 5 ஃபிங்கர்ஸ். சோ 5 பிளஸ் 5 10. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு எக் ட்ரே கொடுத்திருக்காங்க, டசன். ஏன்னா 12 அப்படின்றது டசன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா தங்கம்? 12 அப்படின்றது ஒரு டசன் முட்டை வாங்கிட்டு வாங்கன்னு வீட்டுல சொல்லுவாங்களா இல்லையா? சோ அதே மாதிரிதான். சோ அப்ப 6 பிளஸ் 6, இந்த சைடு ஒரு 6 முட்டை, இங்க ஒரு 6 முட்டை இருக்கு, அப்ப 12. அடுத்தது 7 பிளஸ் 7 14. கேலண்டர்ல இருக்கு பாருங்க, 7 days பிளஸ் 7 days. ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு 7 days, அடுத்த வீக்ல ஒரு 7 days, அப்படின்னா 14. ஓகேவா தங்கம்? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு கிரையான் பேக் இருக்கு. சோ இந்த கிரையான் பேக்ல என்ன கொடுத்திருக்காங்க? 8 பிளஸ் 8 அப்படின்னு அந்த கிரையான்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க, 16. அடுத்தது 9. இங்க பாருங்க, 9 டாட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டைஸ் எடுத்திருக்காங்க. 9 பிளஸ் 9, சோ 18. கரெக்டா செல்லும்? அடுத்தது பாருங்க, 2 கையில இருக்க விரல் அண்ட் கால் விரல் இது எடுத்துக்கிட்டாங்க. சோ அப்ப மொத்தமா எத்தனை? இங்க கையில நமக்கு 10 விரல் அண்ட் கால்ல 10 விரல். சோ 10 பிளஸ் 10 20. ஓகேவா செல்லும்? சோ இது கிளியரா இருக்கீங்களா? 1 plus 1 2, 2 plus 2 4, 3 plus 3 6, 4 plus 4 8, 5 plus 5 10. அதே மாதிரி 6 plus 6 12, 7 plus 7 14, 8 plus 8 16,
9 plus 9 18, 10 plus 10 20. மேம் இதுவும் எதுக்கு மேம் மனப்பாட பண்ண சொல்றீங்க? எல்லாமே ஒரு விதமான அடிஷன் தானா? நம்ம அந்த அடிஷன்ன்றத சீக்கிரம் செய்யணும், கேர்லெஸ் பண்ணக்கூடாது. அப்படிலாம் நிறைய மிஸ்டேக்ஸ் வருது தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளவு பெரிய கிளாஸ் போனாலுமே அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல தான் நம்ம தப்பே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டா ஒரே அடிஷன் கான்செப்டை நம்ம தரவு பண்ணோம் அப்படின்னா அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் ஆயிடும். இப்போ ப்ரீவியஸா நம்ம பார்த்தது என்னது, மேக் 10 அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். அதாவது 10 நம்பர் பாண்ட்ஸ் பார்த்திருப்போம். இந்த 10 நம்பர் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்றதுன்றத பார்த்திருப்போம். சிங்கிள் டிஜிட் அடிஷன் தான் நம்ம பார்த்திருப்போம். கரெக்டா தாங்க? சோ அது மாதிரி இந்த டபுள்ஸ் அப்படின்றதும் நமக்கு ஒரு இடத்துல யூஸ் ஆகும். சரியாடா கண்ணா? சோ அடிஷன்லயே யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி இந்த 6 plus 6 7 plus 7 இந்த ரிப்பீட்டட் நம்பர் அடிஷன் தான் வந்து தரவா வச்சுக்கிறது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் அடிஷன்ல. அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாத்துலயுமே மல்டிபிளிகேஷன் எல்லாம் இன்னும் யூஸ் இந்த ரிப்பீட்டட் அடிஷன் அப்படின்றது வரும். சோ அதனால இந்த 1 plus 1 2 plus 2 அப்படின்றத கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு ரிப்பீட்டடா இந்த டேப்லோ காலம்ல இருக்கிற வேர்ட்ஸ் நீங்க சொல்ல உங்களுக்கு 1 plus 1 கேட்டா டக்குன்னு சொல்லணும் 2, 8 plus 8 என்ன 16, 9 plus 9 என்ன 18, 4 plus 4 என்ன 8 அப்படி சொல்லணும். ஓகேவா? சோ இந்த டபுள்ஸ் தரவு பண்ணிக்க சொல்லலாம். நல்லதுதான். ஓகே, அடுத்தது பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு டைஸ் இருக்கு. சோ இந்த டைஸ்ல 3 phases இருக்கிறது. அப்ப நம்ம இப்ப தாய ஒரு ட்ரிப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இதுல 3 அதுல 3 டக்குன்னு சொல்லலாம். 6 4 5 6 எனக்கு வேற அப்ப கைவிட்டு என்றதுக்கு இப்ப என்ன பண்ணிடலாம், இப்படி எல்லாம் டபுள்ஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டைஸ்ல தான் அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டுத்துலயுமே 6 விழும், ரெண்டுத்துலயும் 1 விழும், ரெண்டுத்துலயுமே 4 விழும். கரெக்டா தங்கும்? சோ அப்படி எல்லாம் இருக்கிறப்ப இந்த நம்பர்ஸ் தரவா இருக்கிறது நமக்கு யூஸ் தான். 3 plus 3 என்ன சொல்லும் 6. ஓகேவா? 4 5 6 அத வந்து நம்ம தரவாவே இருக்கணும். இப்படி கவுண்ட் பண்ணி நான் சொல்லாம டைரக்டா ஆன்சர் எழுதுறதுக்கு காரணமே நீங்க அப்படி டைரக்டா ஆன்சர் வந்து தரவா இருக்கணும்ன்றதுக்காக தான். இல்லனா 1 2 3 4 5 6 இருக்குல்ல, கவுண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியாடா தங்கம்? சோ நான் அப்படி சொல்லாம டைரக்டா 6ன்னு சொல்றேனாலே நீங்க இந்த 10 வேல்யூஸும் இந்த 10 டபுள்ஸுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும்ன்றதுக்காக தான். புரியுதாடா? சோ அடுத்தது பாருங்க, எத்தனை டாட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8. சோ ஒரு பீட்டில்ல 8, அடுத்த பீட்டில்லயும் என்னதான் இருக்கும், லேடி பக்லயும் 8 தான் இருக்கும். அப்ப 8 plus 8 என்ன, டக்குன்னு சொல்லிருந்த சார்ட்டை தரவு பண்ணிட்டீனாலே சொல்லிடலாம் 16. 8 plus 8 16. ஓகேவாடாமா? சோ அடுத்தது பாருங்க, இங்க எத்தனை டாட்ஸ் இருக்குன்றத கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. சோ அப்ப இங்க 9னா இங்கேயும் 9 தான். 9 plus 9 என்னன்றதை நீ எழுதணும். நீ ட்ரை பண்றியா? செல்லோ சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, கம்ப்ளீட் த அடிஷன் சென்டென்சஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த சென்டென்சஸ்னா என்னன்னு. அடிஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம்னா தட் இஸ் கால்ட் அடிஷன் சென்டென்ஸ். ஸோ 10 அப்படின்றது எதனுடைய டபுள், இட் இஸ் a double of 5. 5 plus 5 gives you 10. 5 plus 5 gives you 10. ஸோ 12 அப்படின்றது என்ன, இதை பார்த்தோன்னே சொல்ல 12னா டசன், டசன்னா 6 plus 6. 6 முட்டைங்க 6 முட்டைங்க. So 6 plus 6 அப்படின்னா 12. ஓகேவா செல்லோ? சோ அது மாதிரி 14 என்ன, 20 என்ன. இப்ப 20க்கெல்லாம் பாருங்க 20 ரூபி நோட் இருக்கு. 20 ரூபி நோட் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 10 ரூபி நோட் எடுத்து 2 கொடுக்கலாம். சோ 10 plus 10. கரெக்டா செல்லோ? சோ டபுள்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம இதை டக்குன்னு எழுதிடலாம். ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க, 8 நீங்களே ட்ரை பண்ணுங்கம்மா. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, பிளேஸ் வேல்யூலயே கொஞ்சம் வேற மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். Convert between place values. Convert between place values. இங்க ஏதோ பார்த்த மாதிரியே இருக்கே. 10 ones make 110. வெரி குட். அந்த சிங்கிள் பிளாக் இருக்குதுல்ல, அது 10 சேர்ந்துச்சுன்னா ஒரு டவர் அப்படின்னு பார்த்தோம். இந்த டவர் 10 சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு பிளாட் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா தாங்க? சோ அததான் இங்க கொடுத்திருக்காங்க. 10 ones make 110. 10 tens make 100. புரியுதா செல்லம்? 1's place 10's place 100's place இருக்கு அப்படின்னா இங்க 10 சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை இங்க தள்ளி விட்டுறணும். இங்க 10 சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை இங்க தள்ளி விட்டுறணும். புரியுதாடா தங்கம்? 1's placeல 10 சேர்ந்தா அதை 10ஸ்க்கு தள்ளிரு. 10's placeல 10 சேர்ந்தா அதை 100ஸ்க்கு தள்ளிரு. சரியா மேம்? 100's placeல 10 சேர்ந்தா எங்கன்னு கேப்பீங்களே, அதை அடுத்த டாபிக்ல பாப்போம். பாப்போம். இப்போதைக்கு நம்ம 3 டிஜிட் நம்பரோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? சோ பாருங்க, 21s அப்படின்றாங்க. 21s அப்படின்னா அதுல எத்தனை டென்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு, 2 tens. கரெக்ட். 20 அப்படின்னா நமக்கு இதுலயே தெரிஞ்சிடும். 21s அப்படின்னா அதுல எத்தனை டென்ஸ் இருக்கு, 10 plus 10. கரெக்டா? 20 அப்படின்றது இப்பதானே டபுள்ஸ் பார்த்துட்டு வந்தோம். சோ 10 plus 10 அப்படின்னா 2 tens இதுல ஒளிஞ்சிட்டு இருக்கு. பாருங்க, இங்க நான் அது வந்து ரெப்ரசன்டேஷன், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுக்காக இப்படியும் கொடுத்துருக்கோம்.
ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 சேர்ந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு டவரா மாத்திட்டோம் இங்க. கரெக்டாடா கண்ணு? இருங்க, again I change the color, அப்பதான் நமக்கு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, சோ பாருங்க இங்க 110 ஆயிடுச்சு. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப இது சேர்ந்தா ஒரு டவர். சோ அப்ப 20 ones அப்படின்றது 2 tens இருக்காடா கண்ணா? நெக்ஸ்ட் 30 tens. 30 tens அப்படின்னா அதுல எத்தனை டென்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு? 10 இருக்கான்னு பாத்துற எல்லாத்துலயுமே. அப்ப 10 plus 10 plus 10 அதான் 30. கரெக்டா? 10 plus 10 plus 10. 10 20 30. ஸ்கிப் கவுண்ட் ஆஃப் 10 நம்ம ப்ரீவியஸா படிச்சிருக்கிறோம். கரெக்டா? சோ 10 20 30 வந்துருச்சு. ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்க, 30 டவர் தான் இருக்கு, சிங்கிள் பிளாக்ஸ் கிடையாது. 30 டென்ஸ் இருக்குது. டவர்னா என்னது? டென்ஸ். 30 டென்ஸ் அப்படின்னா அதுல எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்கணும். டென்ஸ்ல இருந்து எங்க போகணும் அடுத்ததுடா கண்ணு? ஹண்ட்ரட்ஸ்க்கு தான் தாகணும். அதை விட பெரிய வேல்யூக்கு தான் போகணும். டென்ஸ் இருக்கு, அதை நான் ஒன்ஸா கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லக்கூடாது. டென்ஸ் இருக்கு அப்படின்னா அது அடுத்தது என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஹண்ட்ரட்ஸா தான் மாறும். சோ 30 டென்ஸ் அப்படின்னா அதுல எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இங்க பாரு, இந்த ஒரு 10 ஒரு 100ஆ மாறிடும். நெக்ஸ்ட் 10 டென்ஸ் ஒரு 100ஆ மாறிடும். அடுத்த 10 டென்ஸ் ஒரு 100ஆ மாறிடும். சோ மொத்தமா 3 இருக்கு. சோ 3 hundreds. This 10 will become 100. The next 10 will become 100. The next 10 will become 100. So totally there is 3 hundreds. புரியுதா செல்லம்? நல்லா. சோ ரெப்ரசன்டேஷனோட கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு வெறும் क्वेश्चंसா கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம இப்ப ஆன்சர் பண்ண போறோம். ஏன்னா எக்ஸாம்ல நம்மளால ரெப்ரசன்ட் பண்ணியே செஞ்சுட்டு இருக்க முடியாது தானே. சோ அதுக்காக தான். இங்க பாருங்க 8 டென்ஸ். என்னடா கண்ணா? 8 டென்ஸ். அப்ப ஒரு 10ல நமக்கு ஒரு டவர்ல 10 சிங்கிள் பிளாக்ஸ் இருக்கும். 10 ஒன்ஸ். கரெக்டா செல்லம்? இந்த ஒரு டவர் அதாவது 110ல நமக்கு 10 சிங்கிள் பிளாக்ஸ் இருக்கும். கரெக்டா இல்லையா? 10 சிங்கிள் பிளாக்ஸ் இருக்கும். அப்ப 2 டென்ஸ்ல எத்தனை இருக்கும்? 20. 3 10 அப்படின்னா என்னது? 30. 4 10னா 40. 5 டென்ஸ் அப்படின்னா 50 ones இருக்கும். 6 டென்ஸ் அப்படின்னா 60 ones இருக்கும். 7 டென்ஸ் அப்படின்னா 70 ones. 8 டென்ஸ் அப்படின்னா 80 ones. வெரி குட். அதுதான் நமக்கு தேவை. புரியுதா செல்லம்? நான் என்ன சொல்ல வந்தேன்னு? ஒரு டவர்ல 10 ones இருக்கும். ஒரு 10ல அப்ப நமக்கு எத்தனைது? 10 ones இருக்கு. அப்ப 2 2 3 4 5 அப்படின்றப்ப இதுவும் என்ன ஆகணும்? 10 20 30 40 50 60 70 80. அதுதான் நம்ம இங்க எழுதுறோம். 80 ones இருக்கு. ஓகேவா செல்லம்? அடுத்தது பாருங்க 90 ones to tens. அப்ப இந்த சைடு கன்வெர்ட் ஆகிற மாதிரி ones to tens. அப்ப இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுதுனால என்னது? 10 ones சேர்ந்தா அதை டென்ஸ்க்கு தள்ளிடணும்னு சொன்னேன். இங்க 10 சேர்ந்துட்டா அதை அப்படியே டென்ஸ் பிளேஸ்க்கு தள்ளி விட்டணும். அப்ப இங்க எத்தனை இருக்கு? 90 இருக்கு. அப்ப 10 20 30 40 50 60 70 80 90. எத்தனை டிக் பண்ணிருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 டென்ஸ் நமக்கு இருக்கு. கரெக்டா செல்லம்? ஏன்னா இந்த 90 ones நான் என்ன பண்றேன்? 10 10 பிளாக்ஸா இருக்கிற மாதிரி பிரிக்கிறேன். அப்பதான் ஒரு டவர் கிடைக்கும். சோ அந்த 10 10 பிளாக்ஸ்க்கு பதிலா தான் நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு டிக்கா காமிச்சிட்டேன் அந்த ஒரு டவரை. சோ 10 ones சேர்ந்தா ஒரு டவர், அடுத்த 10 ones சேர்ந்தா ஒரு டவர், அடுத்த 10 ones சேர்ந்தா ஒரு டவர். சோ அந்த மாதிரி 90 ones சேர்ந்தா I'll get 8 ன்னு எழுதிட்டேன் நடக்கண்ணா. சாரி வெரி சாரி. சோ இங்க என்னடா கண்ணு? 9 tens. ஓகேவா செல்லம்? 90 ones அப்படின்னா என்னடாமா? 9 tens. ஓகேவாமா? சோ நெக்ஸ்ட் பாருங்க 60 tens. சோ as usual நமக்கு என்னது? 10 tens. மேம் எனக்கு இந்த 10னாலே கன்ஃபியூஸ் ஆகும் மேம், ரொம்ப தலைவலியா இருக்குன்னா இந்த இடத்துல அப்போதைக்கு நீ என்ன பண்ணிக்கோ, இந்த 10 டவர்ன்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம அதை தானே யூஸ் பண்றோம் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. சோ அப்ப நமக்கு 10 டவர் சேர்ந்துச்சுன்னா ஒரு பிளாட். கரெக்டா? பக்கத்துல அந்த டவரை நிக்க வச்சோம் அப்படின்னா மொத்தமா ஒரு பிளாட் கிடைக்கும். கரெக்டா? அப்ப இதுல எத்தனை டென்ஸ் இருக்கு பாரு? 60 டென்ஸா. அப்ப 10 plus 10 plus 10 plus 10 plus 10 plus 10. So இந்த 60 நான் இப்படி பிரிச்சுட்டேனா 10 plus 10 plus 10 plus இந்த 60 நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேனாடா கண்ணு. So இந்த 10ல சேர்ந்தா ஒரு 100, இந்த 10 சேர்ந்து ஒரு 100, இந்த 10க்கு ஒரு 100, இந்த 10க்கு ஒரு 100, next 10க்கு ஒரு 100, next 10க்கு ஒரு 100. So how many hundreds will be there? 1 2 3
4 5 6 600s இருக்கும். சரியாடா கண்ணா, புரியுதாடா? சோ அடுத்தது பாருங்க, 300ஸ்ல எத்தனை டென்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. என்னமா 300s. அப்ப ஒரு பிளாட் ஷேப்ல நமக்கு எத்தனை டென்ஸ் இருக்கும்? ஒரு 100ல சொல்லுங்க. ஒரு பிளாட்ல நமக்கு 10 டென்ஸ் இருக்கும். கரெக்டா சொல்ல? நமக்கு 10 டென்ஸ் இருக்கும். அப்ப இங்க எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க? 300s. அப்ப இன்னொரு 100 வரைஞ்சு அதுல ஒரு 10 டென்ஸ் எழுதலாம். இன்னொரு 100 வரைஞ்சு அதுல 10 டென்ஸ் எழுதலாம். கரெக்டா கண்ணா? சோ அப்ப மொத்தமா எத்தனை டென்ஸ் அப்படின்னா என்னது? 10 plus 10 plus 10. 300s தானே கொடுத்தாங்க. அப்ப 10 plus 10 plus 10னா 30 டென்ஸ் இருக்கும். சரியாடா கண்ணா? அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணினா உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது பாரு, 700 ones to tens. சோ இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாமா? பாருங்க, 700 ones எத்தனை டென்ஸ்ன்னு கேக்குறாங்க. 700 அப்படின்னா நம்ம இதை பிரிக்கணுமா ஃபர்ஸ்ட்? சோ இதுல எத்தனை 100 இருக்குன்னு பிரிச்சிடலாம். 100 plus 100 plus 100 plus 100 plus 100 plus 100 எத்தனை? 1 2 3 4 5 6 7 700s இருக்கு. கரெக்டா சொல்லும். ஆனா இப்ப ஒன்ஸ வந்து நமக்கு 100ஆவா கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க? இல்ல, டென்ஸா மாத்த சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 700 அப்படின்றத நம்ம இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கிட்டோம். 700s இருக்கு அப்படின்னு. 700s is nothing but என்னடா கண்ணு? பிளாட் ஷேப். அந்த பிளாட் பார்த்தோம்ல சிம்பிள் எல்லோ கலர், ஞாபகம் இருக்கா? சோ அந்த பிளாட் தான் இந்த 100. அடுத்தது இதை என்ன பண்ணணும்? நம்ம டென்ஸ் எத்தனைன்னு தான் கேக்குறாங்க. இதுல என்ன கண்ணு கேக்குறாங்க? டென்ஸ் எத்தனைன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த ஒரு பிளாட்ல நமக்கு எத்தனை டென்ஸ் இருக்கும்? இந்த பிளாட்ல எத்தனை டென்ஸ் இருக்கும்? 10 டென்ஸ் இருக்கும். இந்த பிளாட்ல எத்தனை டென்ஸ் இருக்கும்? 10 டென்ஸ் இருக்கும். இதுல எத்தனை டென்ஸ் இருக்கும்? 10 டென்ஸ் இருக்கும். அது மாதிரி எல்லாத்துலயுமே நமக்கு 10 டென்ஸ் 10 டென்ஸ் 10 டென்ஸ் 10 டென்ஸ் இருக்கும். கரெக்டா? அதாவது டென்ஸ் சொல்றது கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா டவர்ன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, ஒரு டவர் மாதிரி, பில்டிங் மாதிரி பெரியது. சோ அப்ப மொத்தமா இந்த 700 onesல நமக்கு 700s இருக்கு. அதுக்கப்புறம் என்னது? அதை திருப்பி கன்வெர்ட் பண்றப்ப 10 டென்ஸ் 10 டென்ஸ் 10 டென்ஸ் அப்படின்னா 10 20 30 40 50 60 70. So 70 tens இருக்கு. How many tens are there டக்கனா? 70 tens are there in 700 ones. ஓகேவா? So இது இன்னொரு இது வந்து கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும்ன்றதுக்கா இவ்ளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். பட் சிம்பிளா ஒரு ட்ரிக்ல கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? 700 ones எதை கன்வெர்ட் பண்ண சொல்றாங்கன்னு பார்ச்சலாம். டென்ஸா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. டென்ஸ்னா நமக்கு டென்ஸ்ல எத்தனை ஜீரோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டென்ஸ் அப்படின்னா 1 0 இருக்கக்கூடிய நம்பர். கரெக்டா? டென்ஸ் அப்படின்னா there will be 1 0 இருக்கக்கூடிய நம்பர். கரெக்டா? அப்ப அந்த ஒரு ஜீரோவை இங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. அந்த 1 0வை இங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. சோ ரிமைனிங் என்ன இருக்கு? 70 70 இருக்கா? So that will be your answer. 70 tens. இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஆனா நீ இந்த மாதிரி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணினா இன்னும் பெஸ்ட் செல்லம். எந்த क्वेश्चन கேட்டாலும் உன்னால ஆன்சர் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஆயிடுவ. அதுக்காக தான் நம்ம இப்படி கான்செப்ட் சொல்லி படிக்கிறது. ஓகேவாடாமா? சரி, அடுத்து போலாம் அடிச்சலாம். 500 tens. அதுல எத்தனை ஹண்ட்ரட்ஸ்ன்னு கேக்குறாங்க. சோ 500 tensல எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. 500 tensனா பிரிக்கலாம் மாட்டாங்க. அத 500s இருக்கு. சிம்பிள். அதுலயே நம்பரை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சா? இல்ல. சோ இல்ல. ஓகேவா? எதனாலனா இங்க இருக்கிறது 500 ones கிடையாது செல்லும். 500 tens. இது மட்டும் கொஞ்சம் பெரிய சம் தங்கம். இட் இஸ் a very big problem. இது வந்து ஆக்சுவலி நம்ம thousands place படிச்சதுக்கு அப்புறம் இந்த சம் கொடுத்திருந்தாதான் பரவாயில்ல. பட் ஐ ஹவ் ஆல்ரெடி given. சோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது கொஞ்சம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் சம். ஓகே, நான் நடத்துறத நடத்திடுறேன். பட் இது கொஞ்சம் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் ப்ராப்ளம் alone. சரியா? சோ 500 tens அப்படின்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். இது ஒரு 100 tens இருக்கு இதுல. அண்ட் 100 tens தாங்க நல்லா கவனிச்சுக்கோ. திருப்பி ஒரு 100 tens. எல்லாமே 100 100ஆ பிரிக்கிறோம். 100 tens 100 tens. ஓகேவா தங்கம்? சோ அது மாதிரி எத்தனை டைம் பிரிக்கலாம்? 5 டைம். ஏன்னா 500 tens இருக்கு. சோ 100 200 300 400 500 500 tens. ஓகேவா தங்கம்? சோ அடுத்தது பாருங்க, இந்த டென்ஸை again இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணலாம். கரெக்டா தங்கம்? 100 tens அப்படின்னா இதுல எத்தனை இருக்கு?
10 plus 10 plus 10 plus அப்படின்னு சொல்லி 10 டைம்ஸ் இருக்கும். கரெக்டா சொல்லும்? 10 plus 10 plus 10 10 டைம்ஸ் இருக்கும். கரெக்டா தங்கம்? ஏன்னா 100 டென்ஸ் அப்படின்றதுல நமக்கு 10 டென்ஸ் ஐ மீன் 10 டைம்ஸ் இருக்கும். கரெக்டா சொல்லும்? ஸோ 10 20 30 40 50 60 70 80 90 100 அந்த 100 டென்ஸ் நம்ம இப்படி எழுதுறோம். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி 10 10 10 இது ஒரு டவர், இது ஒரு டவர், 10 டவர்ஸ், இங்க 10 டவர்ஸ், 10 டவர்ஸ். ஓகே, 10 டவர் 10 டவர் 10 டவர் 10 டவர் எகைன் ஒரு 10 டவர். டவர்ன்ற வார்த்தை எதுக்கு சொல்றேன்னா அத்தனை டென்ஸ் இருக்குது. ஓகேவா? சோ இந்த 100 டென்ஸையே நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். 10 டவர்ஸ் 10 டவர்ஸ் 10 டவர்ஸ் 10 டவர்ஸ் 10 டவர்ஸ் 10 டவர்ஸ், இங்க ஒரு 10 டவர்ஸ் 10 டவர்ஸ் 10 டவர்ஸ். அதே மாதிரி அடுத்தது இதுக்கும் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கும் ரெப்ரசென்ட் பண்ணணும். சேம் டிட்டோ இதே மாதிரி தான் வரும். சோ இப்ப 10 டவர்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் அது ஒரு 100. சரியாடா கண்ணா? 10 டவர்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் அது 100. கரெக்டா இல்லையா? பக்கத்துல இந்த டவரை நிக்க வச்சோம் அப்படின்னா ஒரு பிளாட் கிடைக்கும். சோ இது மாதிரி எத்தனை டவர்ஸ் நிக்க வைப்போம்? 10 டவர்ஸ் தான் நம்ம நிக்க வைப்போம். சோ அப்ப இதுல அது மாதிரி எத்தனை டவர்ஸ் இருக்கு? 100 டவர்ஸ் இருக்கு. 100 டென்ஸ். கரெக்டா இல்லையா? 10 டவர்ஸ் சேர்ந்தாலே நமக்கு 1 பிளாட் கிடைக்கும். 100 கிடைச்சிரும். 10 டென்ஸ் சேர்ந்தாலே நமக்கு 100 கிடைச்சிரும். அது மாதிரி நமக்கு இங்க எத்தனை டென்ஸ் இருக்கு? 100 டென்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்ப இங்க நமக்கு எத்தனை ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும்? 10 ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும். கரெக்டா சொல்லும்? 10 ஹண்ட்ரட்ஸ் இதுல கிடைக்கும். 100 டென்ஸ் இருக்கு அப்படின்னா அது எத்தனை கிடைக்கும்? 10 ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும். இங்க ஒரு 110 இருக்கு. அப்ப இங்க ஒரு 10 ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும். அகைன் இதுக்கு ஒரு 10 ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும். தென் இங்க ஒரு 10 ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும். இங்கேயும் ஒரு 10 ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும். அப்ப மொத்தமா எத்தனை? 10 plus 10 plus 10 plus 10 plus 10. அப்ப 50 ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும். How many hundreds you will get? 50 hundreds. புரியுதா தங்கம்? சோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெருசா தெரியும். சோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது கரெக்ஷன் ஆகிருக்காது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆன ஒர்க் ஷீட்ல. சோ இந்த சம்லயே தான் ப்ரொசீட் ஆயிருக்கும், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் ஒர்க் ஷீட். அதனால இந்த ஒரு சம் மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா தங்கம்? இல்ல மேம் இது எனக்கு புரியுது அப்படின்றவங்க நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தங்கம். ஓகே, பட் திஸ் சம் இஸ் நாட் கம்பல்சரி. ஓகேவா? சோ பாத்துக்கோ, 100 டென்ஸ் 100 டென்ஸ் 100 டென்ஸ் 100 டென்ஸ் 100 டென்ஸ் 500 டென்ஸ் இருக்கு. நமக்கு 10 டென்ஸ் சேர்ந்தாலே ஒரு 100 கிடைச்சிரும். அப்ப 100 டென்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல நமக்கு எத்தனை ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும்? 10 ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும். அப்ப அது மாதிரி 5 டைம் அப்படின்றப்ப 10 plus 10 plus 10 plus 10 50 hundreds தான் ஆன்சர். ஓகேவாடா கண்ணா? சோ பாருங்க ஒர்க் ஷீட்ல போய் we can write as 50 hundreds. ஓகேவாடா தங்கம்? இங்க என்னது? 70 டென்ஸ். அந்த ஆன்சர் இங்க எடுத்து எழுதல. சோ அது மாதிரி அடுத்தது என்னது? 600s. 600ஸ்ல எத்தனை ஒன்ஸ்னு கேக்குறாங்க. அது ரொம்ப ஈஸிடா. 600s அப்படின்னா நமக்கு அதுல என்னது? அப்படியே நம்பரா எழுதி பாரு. 600 அப்படின்னு வரும். இது நம்பரா எழுதுனீங்கன்னா 600. அப்போ ஒவ்வொரு சிங்கிள் பிளாக்குமே கால்குலேட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஒன்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சிங்கிள் பிளாக்கும். அப்ப இங்க என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே ஒன்ஸ். அவ்வளவுதான். 600 அப்படின்னா 600 ஒன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்க என்னது? 70 டென்ஸ் இருக்கு. இங்க என்னடா கண்ணு இருக்கு? உடனே 17 எடுத்து எழுதிறதா பாப்போம். அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். 70 ஒன்ஸ் இருந்தா இட் இஸ் ஈக்குவல் டு 70 ஒன்ஸ். இங்க என்ன இருக்கு? 70 டென்ஸ் இருக்கு. 7 டென்ஸ் கூட கிடையாது, 70 டென்ஸ். ஓகேவாடா? சோ அப்ப 70 டென்ஸ்னா நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? ஒரு 10ல நமக்கு 10 ஒன்ஸ் இருக்கு. ஒரு 10ல 10 ஒன்ஸ் இருக்கு. 2 டென்ஸ் அப்படின்னா 20, 3 டென்ஸ்னா 30, 4 டென்ஸ்னா 40, 5 டென்ஸ் 50, 6 டென்ஸ் 60, 7 டென்ஸ் 70, 8 டென்ஸ் 80, 9 டென்ஸ் 90, 10 டென்ஸ்ல எத்தனை வருதுடா கண்ணு? 100. 10 டென்ஸ்ல தான் நமக்கு என்னது? 100 ஒன்ஸ் கிடைக்குது. 100 ஒன்ஸ் கிடைக்குது. 10 டென்ஸ்ல 100 ஒன்ஸ். அப்ப 20 டென்ஸ்னா என்னது? 200 ஒன்ஸ். 30 டென்ஸ்னா என்னது? 300 ஒன்ஸ். அடுத்தது 40 டென்ஸ்னா என்னது? 400 ஒன்ஸ். 50 டென்ஸ்னா என்னது? 500 ஒன்ஸ். 60 டென்ஸ்னா என்னது? 600 ஒன்ஸ். 70 டென்ஸ்னா என்னது? 700 ஒன்ஸ். சோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா தங்க நான் எப்படி பண்ணேன்னு? 70 டென்ஸ். ஆனா நமக்கு பேசிக்கா என்ன தெரியும்? 110ல நமக்கு 10 ஒன்ஸ் இருக்கு.
210 அப்படின்னா 20 ones, 310 அப்படின்னா 3 towers அப்படின்னா 30 ones, 4 tower அப்படின்னா 40 ones அதுல இருக்கு. அது மாதிரி 10 towers-க்கு போறப்ப 100 ones, அப்ப 20 tower இருக்கிறப்ப 200 ones, 30 tower இருக்கிறப்ப 300 ones, அப்படியே ப்ரொசீட் பண்ணி போய் 70 tens இருக்கிறப்ப 700 ones அப்படின்றத எழுதிடுறோம். இல்ல மேம் இது ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னா இன்னொரு கன்வர்ஷனும் பண்ணலாமே. பாருங்க 70 tens-ஆ, 70 tens-னா அது எத்தனை hundreds சொல்லுங்க பார்க்கலாம். 70 tens அப்படின்னா இதுல எத்தனை tens ஒளிஞ்சிருக்கு? 10 plus 10 plus 10 plus 10 plus 10 plus 10 plus 10, 7 tens ஒளிஞ்சிருக்கு. கரெக்டா? 7 tens இருக்கு இதுல. கரெக்டா சொல்லும். அப்ப சாரி 70 tens. அப்ப 70 tens அப்படின்னா இந்த 10 சேர்ந்தா ஒரு 100-ஆ, இந்த 10 tens சேர்ந்தா ஒரு 100-ஆ, இந்த 10 tens சேர்ந்தா ஒரு 100-ஆ. Again this 10 towers will become one flat-ஆ, this 10 towers will become one flat, and these 10 towers will become one flat. Towers flat ன்னு சொல்றது tens hundreds தான். அப்ப இந்த 10 tens 100-ஆ மாறுமா? இப்ப மொத்தமா நமக்கு எவ்வளவு இருக்கு? 100, 200, 300, 400, 500, 600, 700 அப்படின்னு இருக்கு. 700 அப்படியே ஒன்ஸா சொல்லு பார்க்கலாம். 700 ones இருக்கும். 700 அப்படியே ஒன்ஸா சொல்லணும்னா என்னடா சொல்லும்? 700 ones இருக்கும். புரியுதா தங்கம்? சோ இந்த 70 tensல எத்தனை tens இருக்குன்னு பாக்குறீங்க? 10, 10, 20 tens, 30 tens, 40 tens, 50 tens, 60 tens, 70 tens. தனித்தனியா 10, 10-ஆ பிரிச்சுக்கிற ஒவ்வொரு 10 towers-உமே ஒரு flat-ஆ மாறும், ஒரு 100-ஆ மாறும். அப்ப 700s இருக்கு. ஒன்ஸ் அது 700 அப்படின்னு மாறிடுச்சுன்னா இது டோட்டலா ஒவ்வொரு சிங்கிள் பிளாக்கா நம்ம கால்குலேட் பண்றோம்னா இந்த நம்பர் அப்படியே தான் எழுதுறோம்னு அர்த்தம். சோ 700 ones are there. என்னடா கண்ணா? 700 ones இருக்கு. சோ பாருங்க 700 ones இங்க எழுதிக்கலாமா? நான் இந்த ஒரு क्वेश्चन மட்டும் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் சொல்லும். சரியாடா தங்கம்? சாரிடா கண்ணு, இந்த क्वेश्चन I கிடையாது, H क्वेश्चन. இந்த H क्वेश्चन மட்டும் நமக்கு வேண்டாம். ஓகேவா? சோ இந்த ஒரு क्वेश्चन தவிர மத்த எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த லாஸ்ட் क्वेश्चन ஒண்ணே வேணாம்னு நினைச்சதாங்க, இது நம்மளால செய்யலாம். 70 tens அப்படின்றத 100-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் क्वेश्चन மாதிரி தான் ஒவ்வொரு சிங்கிள் வேல்யூவை கால்குலேட் பண்ணோம்னா 700 ones. சரியாடா தங்கம்? சோ அது மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா அந்த இன்னொரு மெத்தட் நான் சொன்னல அதுலயும் செய்யலாம். ஓகேவாடா தங்கம்? சோ இந்த H क्वेश्चन மட்டும் விட்டுருங்க, இது ஒண்ணு மட்டும் வேண்டாம். பட் புரியுதுன்றவங்க இதையும் செய்யலாம். சரியா கண்ணா? சோ அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோ. ஒரே கான்செப்ட் தான். என்னது? 10 ones சேர்ந்துச்சு அப்படின்னா அது 110. அதே மாதிரி இந்த டென்ஸ் 10 சேர்ந்துச்சு அப்படின்னா அது 100. சோ ஒரு பிளேஸுக்கும் இன்னொரு பிளேஸுக்கும் உனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அந்த 10 தான் ரிலேஷன். எல்லாமே 10 சேர்ந்தா அடுத்த பிளேஸ்க்கு போயிடணும், இது 10 சேர்ந்தா அடுத்த பிளேஸ்க்கு போயிடணும், அது 10 சேர்ந்தா அதுக்கு அடுத்த பிளேஸ்க்கு போயிடணும். சோ 10 சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை பெரிய பெரிய பிளேஸ்க்கு நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதே ரிவர்ஸ்ல வரப்ப இந்த இதுல 10 ones ஒளிஞ்சிருக்கு. ஒரு 10ல 10 ones ஒளிஞ்சிருக்குது. ஓகேவா? ஒரு 100ல 10 tens ஒளிஞ்சிருக்கு. சோ அப்படியும் சொல்லலாம், ரிவர்ஸ்லயும் சொல்ல தெரியணும். இப்படி லெஃப்ட் நோக்கி சொல்ற மாதிரி இந்த ரைட் சைடுக்கும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஒரு பிளாட் ஷேப்ல எனக்கு 10 tens இருக்குது, ஒரு டவர்ல எனக்கு 10 ones இருக்குது. ஒன்ஸுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா அதான் லாஸ்ட் இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ அதுதான். சோ அதனால இது என்ன மேம் ரொம்ப நேரம் இருக்கு, பிளேஸ் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல, அதனாலதான் நான் இதை ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன். சோ அதனால நல்லா கவனிச்சுக்கோ. சரியா கண்ணா? சோ ஒன்ஸ்ல ஒன்ஸ் 10 சேர்ந்துச்சுன்னா அது ஒரு டவரா மாறும், அதாவது 110. அது 10 சேர்ந்துச்சு அப்படின்னா 1 பிளாட்டா மாறும், சோ 100. இது 10 சேர்ந்தா என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பிளாட்டுக்குள்ள எனக்கு 10 tens இருக்குது, 10 டவர். அதே மாதிரி ஒரு டவருக்குள்ள எனக்கு 10 ones இருக்குது, சிங்கிள் பிளாக்ஸ். ஒன்ஸ்குள்ள எதுவுமே கிடையாது. சரியாடா தங்கம்? சோ இது மாதிரி ரெண்டு ஃபார்மேட்லயும் சொல்ல தெரியணும் உங்களுக்கு. சரியாடா கண்ணா? இப்போ ஒர்க் ஷீட் குள்ள போலாமா? பாருங்க, கடைசியா ஒரு ஆன்சர் த ஃபாலோயிங், ஒரு ரேப் அப் மாதிரி. இது நீங்க இது வரைக்கும் பார்த்த பிளேஸ் வேல்யூ வச்சு சொல்லணும். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8. 8 எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு அதனுடைய வேல்யூ சொல்லுங்க. 8 எங்க இருக்கு? 100s பிளேஸ்ல. சோ பிளேஸ் வேல்யூ என்ன? 800. கரெக்டா? ஃபேஸ் வேல்யூ, இது என்ன மேம் ஃபேஸ் வேல்யூ? ஃபேஸ் அப்படின்னா முகமதிப்பு, அதாவது அது என்ன வேல்யூ அதை மாறாம எந்த இடத்துல இருந்தாலும் அதே வேல்யூ அப்படியே. ஃபார் எக்ஸாம்பிள் 800s பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா 800 சொல்றோம்ல பிளேஸ் வேல்யூ,
அதே ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா 8 தான். அண்ட் இந்த 4 அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 4, 4ஓட வேல்யூ 4 தான். டிஜிட் இன் த டென்ஸ் பிளேஸ், நல்லா பாரு கொஸ்டின், இதுல நல்லா படி. டிஜிட் இன் த டென்ஸ் பிளேஸ் அப்படின்னா டென்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட் தான் என்னன்னு கேக்குறாங்களே தவிர வேல்யூ கேட்கல. அப்ப டிஜிட் இன் த டென்ஸ் பிளேஸ் இஸ் 2, அவ்வளவுதான். சரியாடா தங்கம்? 20 எழுதிராத. ரைட் த வேல்யூ ஆஃப் த டிஜிட் இன் டென்ஸ் பிளேஸ். இந்த இடத்துல தான் வேல்யூ கேக்குறாங்க. அப்ப இங்க என்ன பண்ணலாம், நீ வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா இந்த டிஜிட்ஸ் டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட் 2, இதனுடைய வேல்யூ 20. புரியுதாடா தங்கம்? எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் எப்படி எழுதலாம்? 8 ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு, 2 வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 4 ஒன்ஸ்ல. அப்ப 800 பிளஸ் 20 பிளஸ் 4. சிம்பிளா? நெக்ஸ்ட் பாருங்க. டபுள் த டிஜிட் இன் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட் டபுள் பண்ணணும். என்ன டிஜிட் இருக்கு? 8 is the digit that is placed in hundreds place. இத டபுள் பண்ணோம்னா என்ன? 8 plus 8 16. Very good. Okay வாடா? Write the number of hundreds. எத்தனை hundreds இருக்கு? சிம்பிள் தானே. எத்தனை hundreds இருக்கு? 8 hundreds இருக்கு. அப்ப 8 அவ்வளவுதான் ஆன்சர். 800 ன்னு எழுதிராத, அது வேல்யூ. 800 ன்னு எழுதிட்டீங்கன்னா அது வேல்யூ. எத்தனை hundreds இருக்குன்னு கவுண்ட் தான் பண்ண சொல்றாங்க. 8 hundreds are there. நெக்ஸ்ட் பாருங்க. Convert 2 tens to ones. 110ல நமக்கு எத்தனை ones இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 10 ones will be there. அப்ப 2 tens இருக்கு. இங்க ஒரு 10 ones வரும். 10 plus 10 20 ones இருக்கு. புரியுதாடா? அடுத்தது 8 hundreds to tens. அப்ப ஒரு 100, ஒரு பிளாட்ல நமக்கு எத்தனை டென்ஸ் இருக்கும்? 10 டென்ஸ் இருக்கும். அதான் சொன்னேன், ரெண்டு விதமாவும் சொல்ல தெரியணும்னு அதுக்காக தான் சொன்னேன். பாருங்க, இந்த 100ல நமக்கு எத்தனை இருக்கும்? 10 டென்ஸ் இருக்கு. அது மாதிரி 800 சொல்றாங்க. அப்ப 10 plus 10 plus 10 plus 10 சொல்லி 8 டைம்ஸ் ஆட் பண்ணுமாடா கண்ணா? 10 plus 10 plus 10 plus சொல்லி எத்தனை டைம்ஸ் டா கண்ணா ஆட் பண்ண போறோம்? 8 டைம்ஸ் ஆட் பண்ண போறோம். அப்ப 10 20 30 40 50 60 70 80. அப்ப 80 டென்ஸ். 800ஸ்ல எத்தனைடா இருக்கு? 80 டென்ஸ். ஒரு 100ல 10 இருக்கும். அப்ப 10 20 30 40 80 டென்ஸ். ஓகேவா செல்லோ? சோ முடிஞ்சுதா? அவ்வளவுதான்டா கண்ணா. ஷீட் 8 நமக்கு முடிஞ்சிருச்சு. பிளேஸ் வேல்யூ, இந்த கன்வெர்ட் பிட்வீன் பிளேஸ் வேல்யூஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருந்து நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா வெல் அண்ட் குட். சரியாடா கண்ணா? நல்லா தரவாயிடுவீங்க. ஒரு 100ஸ்ல எத்தனை டென்ஸ், ஒரு 100ஸ்ல எத்தனை ஒன்ஸ், அண்ட் ஒரு டென்ஸ்ல எத்தனை 100, அந்த மாதிரிலாம் நீங்களே ரேண்டமா क्वेश्चंस கேட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சோ தட் இத பத்தின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா கிளியரா கிடைச்சிரும். ஓகேவா செல்லோ? சோ தேங்க்யூ டாமா. பாருங்க வீடியோவை.